Morning students, biotechnology, tissueculture technique. Last class we will discuss about the intro of tissueculture. The father of tissueculture are Gottlieb Faberland. There are an entire new cell or tissue or any one of the organ or the cell, plant cell of protoplasm develop into entire world plant under controlled condition in aseptic manner. Latin word la there are a test tube அதாவது விட்ரோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிங்கிள் செல்லில் நியூ பிளான்ட்டாக வளர்க்குற மெத்தடுக்கு பேர் தான் திசு கல்ச்சர். திஸ் இஸ் ஏ சமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் ஹேபர்லேண்ட் திசு கல்ச்சர் ஹேபர்லேண்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு தேர் ஆர் ஐசோலேட் ஃப்ரம் த சிங்கிள் செல். இஸ் த இன்ட்ரோ ஆஃப் திசு கல்ச்சர். நவ் there are basic concept of tissue culture. அதாவது திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள். The basic concept totipotency, differentiation, de-differentiation, redifferentiation. totipotency அப்படின்ற சர்வ வல்லமை முழு ஆக்குத்திறன்னு சொல்லுவோம். Then வேறுபாடு அடைதல், மறு வேறுபாடு அடைதல். another one வேறுபாடு இழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். first one முழு ஆக்குத்திறன் totipotency. The living plant cell have the genetical potential in nutrition medium. There are complete whole plant. This is a totipotency. ஒரு ஜெனட்டிக்கல் கேரக்டர் மூலமாக ஒரு லிவிங் பிளான்ட் செல் டெவலப் இன்ட்டு இண்டிவிஜுவல் பிளான்ட் ஃபுல் பிளான்ட்டாக உருவாகிற முறைக்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேஷன் மீன்ஸ் வேறுபாடு அடைதல். த chemical changes of the every plant cell to structural and then functional changes. This is a differentiation. chemical மூலமாக அதோட ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய மாற்றத்தும் அதோட செயல்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் டிஃப்ரென்ஷியேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரீடிஃப்ரென்ஷியேஷன், மறு வேறுபாடுதல். ஃபர்தராக ஏற்கனவே ஆல்ரெடி நமக்கு டிஃப்ரெண்டான ஒரு செல் மேற்கொண்டு அனதர் டைப் ஆஃப் செல்லாக டிவிஷன் ஆகிறதுக்கு பேர் தான் ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஃபர்தர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செல் ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் இன்டு த அனதர் டைப் ஆஃப் செல். ஏற்கனவே டிஃப்ரெண்டான அந்த செல் தான் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கும், கெமிக்கல் சேஞ்சஸால் டிஃப்ரெண்டான ஒரு செல் தான் மறுபடியும் இன்னொரு செல்லாக டிஃப்ரெண்ட். இப்போ 2 செல் இருக்குது, மறுபடியும் 4 செல்லாக மாறும், 4 செல் 8 செல்லாக மாறும். அப்போ ஏற்கனவே வேறுபாடு அடைந்த ஒரு செல் அனதர் டைப் ஆஃப் செல்லாக டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ரீடிஃப்ரென்ஷியேஷன், மறு வேறுபாடு அடைதல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குரூப் ஆஃப் செல்ங்கிறது கேலஸ். அந்த கேலஸ்க்கு நம்ம நிறைய க்ரோத் ஹார்மோன்ஸ் நிறைய கொடுக்குறோம். கொடுக்க அது என்டையர் குரூப் ஆஃப் செல்லாக உருவாகுது. அப்போ ஒரு ஏற்கனவே உருவான ஒரு கேலஸ் செல் தான் ஃபர்தராக மறுபடியும் சூட்டும் ரூட்டும் கொடுக்கறதுக்கு பேர் தான் மறு வேறுபாடு அடைதல், ரீடிஃப்ரென்ஷியேஷன். த நெக்ஸ்ட் ஒன் டீடிஃப்ரென்ஷியேஷன். த ஃபினாமினான் ஆஃப் ரிவர்சபிள் ஆஃப் மெச்சூர் திசு. நல்லா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு பேர் ரீடிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவோம். இந்த டிஃப்ரெண்டான ஒரு செல் மறுபடியும் மெரிஸ்டமேட்டிக் செல்லாக ஸ்டார்டிங்கே போயிடுது. அதனால தான் அதுக்கு பேர் ரிவர்சபிள் மெச்சூர் திசு. டு த ஃபார்மேஷன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ். திஸ் இஸ் எ டீடிஃப்ரென்ஷியேஷன். ஏற்கனவே வேறுபாடு அடைந்த ஒரு செல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு சிங்கிள் செல் கண்டிப்பாக ஒரு டெவலப்பாக பிளான்ட்டாக உருவாக்க முடியும் அப்படின்றது டோட்டிபொட்டன்சி. நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேஷன். த கெமிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கலால் த ப்ராசஸ் ஆஃப் த பயோகெமிக்கல் ப்ராசஸ் டு ஃபார்ம் த சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல். திஸ் இஸ் எ டிஃப்ரென்ஷியேஷன். ஃபர்தர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செல் ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட்டட் செல் இன்டு அனதர் டைப் ஆஃப் எ செல். ஏற்கனவே டிஃப்ரெண்டான ஒரு செல் இன்னொரு செல்லாக மாறுறதுக்கு பேர் தான் அனதர் டைப் ஆஃப் செல்லாக மாறுறதுக்கு பேர் ரீடிஃப்ரென்ஷியேஷன். The reversible meristematic mature cell to develop into meristematic cell. This is a de-differentiation. இந்த 4 பாயிண்ட்டும் 5 மார்க்கில் கேட்பாங்க. பேசிக் கான்செப்ட் ஆஃப் திசு கல்ச்சர் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பிடிசின்னு சொல்லுவோம், பிளான்ட் திசு கல்ச்சர் டெக்னிக். அதான் பிளான்ட் திசு கல்ச்சர் டெக்னிக் தான் பிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. In this plant tissue culture, the plant tissue first one they grow into a entire new plant in vitro condition. In vitro na lab technology la
ஏசெப்டிக் கண்டிஷன் வித்தவுட் மைக்ரோப்ஸ், அதுக்கு பேர் தான் ஏசெப்டிக். செப்டிக்கே ஆகாது அந்த இடத்துக்கு பேர் தான் ஏசெப்டிக் கண்டிஷன் சொல்லுவோம். ஏசெப்டிக் கண்டிஷன் அப்படின்றது லேமினார் ஏர்ப்ளோ சேம்பர் அப்படின்ற லெபார்ட்டரியில் உருவாகக்கூடிய ஒரு டெக்னாலஜி. திஸ் டெக்னாலஜி இஸ் ஏ 3 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஒரு திசுவை ஒரு செல்லை நம்ம கல்ச்சர் பண்ணுறதுக்கு லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒரு செல் அப்படிங்கிறது சாயிலில் க்ரோத் ஆகும், அதுக்கு லைட் கிடைக்கணும், அதுக்கு பேர் ஆக்சிஜன் கிடைக்கணும், தென் டார்க்னஸ் கிடைக்கணும், வாட்டர் ஸ்பெசிலிட்டி வேணும், ஸோ ஹார்மோன்ஸ் வேணும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே எப்படி என்வாமெண்ட்டில் கிடைக்குதோ அப்படியே அதை நம்ம இன்விட்ரோ அப்படிங்கிறது லத்தீன் வேர்டில் லெபார்ட்டரியில் வைக்கக்கூடிய மெத்தடு. ஸோ அதில் ஏசெப்டிக் கண்டிஷன் வித்தவுட் ஆக்ட் ஆஃப் த மைக்ரோப்ஸ், அதான் ஏசெப்டிக் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனில் பிளான்ட்டை க்ரோத் பண்ணுறோம். திஸ் இஸ் ஏ பிளான்ட் திசு கல்ச்சர் டெக்னிக். இதில் 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. த ஃபண்டமெண்டல் ஆஃப் த பிரின்சிபல் ஃபஸ்ட்டு ஒன் பிளான்ட் பார்ட் ஆர் எக்ஸ்பிளான்ட். பிளான்ட் பார்ட்டை ஒரு மண்ணுக்குள்ளே வாழ்கிற வரைக்கும் தான் அதை செடி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதையே நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தோன்னாவே அதுக்கு பேர் எக்ஸ்பிளான்ட். அப்போ பிளான்ட்டோட பார்ட் வந்து எந்த பார்ட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட், லீஃப் அண்ட் தென் ஸ்டெம், புரோட்டோபிளாஸ், எம்ப்ரியோ, கைனீஷியம், ஆண்ட்ரிஷியம், எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்ட் பார்ட் ஆர் எக்ஸ்பிளான்ட் மஸ்ட் பி செலக்டட் இன் எ பிளான்ட் பாடி. என்ன தேவையோ அதை, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லீஃப் இப்போ டயக்ராமில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ லீஃப் தேவைன்னா அந்த லீஃபை நம்ம ஐசோலேட் பண்ணி என்டையர் பிளான்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட், இந்த எக்ஸ்பிளான்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லெபார்ட்டரியில் ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் அதை நம்ம க்ரோத் பண்ணுறோம். தேர் ஆர் கண்ட்ரோல்டு ஃபிசிக்கலி அண்ட் கெமிக்கலி டிஃபைன்டு. அதை வந்து ஒரு ரேடியேஷன் கொடுத்தோ அல்லது கெமிக்கல் அப்ளை பண்ணியோ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து கல்ச்சர் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பிளான்ட் மஸ்ட் பி மெயின்டைன் இன் எ என்வாமெண்டல் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் நேச்சர். கெமிக்கல் நேச்சர் பிரகாரம் நம்ம க்ரோத் பண்ணுறதுக்கு பேர் தான் திசு கல்ச்சரோட பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தேவையோ அந்த பிளான்ட் பார்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோ. திஸ் இஸ் எ பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, they maintain in a temperature and then chemical in our laboratory. This is a point number 2. There are a principle 2 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் லெபார்ட்டரி ஸ்பெசிலிட்டட் இன் பிடிசி. ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் நம்மளோட கல்ச்சர் பண்ணுறதுக்கு, லேபில் கல்ச்சர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு என்னென்ன தேவை. திஸ் இஸ் ஏசெப்டிக் ரூம். இது வந்து ஏசெப்டிக் சொல்லுவோம். இதில் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு ஒவ்வொரு பிளான்ட் பார்ட்டாக வச்சுருக்காங்க இண்டிவிஜுவலாக. இந்த லெபார்ட்டரி இப்போ பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி லேபில் டெக்னிக்கலாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணும்போது என்னென்ன லேப் ஸ்பெசிலிட்டி உனக்கு வேணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரூம் முழுக்க கண்ணாடி கலனாக இருக்கணும். தேர் ஆர் வாஷிங் ஸ்பெசிலிட்டி இன் ஏ கிளாஸ் பஸ் அண்ட் ஓவன் ஃபார் த ட்ரையிங் கிளாஸ் பஸ். அதுக்கு தேவையான கண்ணாடி கலன்கள் எல்லாமே இருக்கும். அவற்றை வந்து உலர்த்துவதற்கும் ஓவன் வசதி கண்டிப்பாக நமக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்கணும் அந்த லேபில். செகண்ட் ஒன், அதில் வந்து ஆட்டோக்ளேவ் மெக்கானிசம், தன்னழுத்த கலன். நமக்கு ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல, அது மாதிரி ஆட்டோக்ளேவ் மெஷர் கண்டிப்பாக வேணும். எலக்ட்ரிக்கல் பேலன்ஸு, பிஹெச் மீட்டர். ஸோ இது எல்லாமே அதில் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வெயிட் போடவோ அல்லது வந்து பிஹெச் டெம்பரேச்சர் பார்க்கவோ, தென் ஹாட் அண்ட் கூலாக வைக்கிறதுக்கு ஆட்டோக்ளேவ் மேனர் கண்டிப்பாக இருக்கணும். தென் அந்த லெபார்ட்டரியில் ஒரு ஏசெப்டிக் கண்டிஷன் இருக்கணும். ஏசெப்டிக் கண்டிஷனாக இருக்கக்கூடிய ரூமுக்கு பேர் லேமினார் ஏர்ப்ளோ சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். தேர் ஆர் ஏ பாசிட்டிவ் ப்ரெஷர் இன் வென்டிலேஷன். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, தூய காற்று வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் காற்று வந்து ஃபில்ட்ரு பண்ண காற்றாக இருக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் ஏர் ஃபில்ட்ரேஷன் இன் பர்டிகுலர் ஆஃப் HEPA, ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அது இருந்தால் தான் ஏசெப்டிக் கண்டிஷனே அந்த ரூமில் வச்சுருக்க முடியும். தென் அந்த லேபில், நம்மளோட லேபில் வந்து எக்ஸ்பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு 22லேருந்து 28 டிகிரி சென்டிகிரேட் வந்து டார்க்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். 2400 லக்ஸ் இன்டென்சிட்டி அளவு இருக்கணும். 8 hours டார்க்னஸும் 16 hours வந்து லைட் ஹவர்ஸும் நமக்கு தேவை. 60% வந்து அது எப்பயுமே ஹியூமிடிட்டி
கண்டிஷனில் இருக்கணும் இந்த லெபார்ட்ரி. இப்போ என்ன நம்ம ஒரு திசுவை கல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு செல்லை கல்ச்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் வாஸை க்ளீனிங்காக இருக்கணும். அதுக்கு ஓவன் அண்ட் ட்ரையிங் கிளாஸ் வாஸ் கண்டிப்பாக இருக்கணும். மீடியம் ப்ரிப்பரேஷன் அந்த ரூமுக்கு வந்து ஆட்டோக்ளேவும் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பிஹெச் மீட்டர் இருந்திருக்கணும். தென் லேமினார் ஏர்ப்ளோ சேம்பர் மீன்ஸ் அதுக்கு வந்து ஏரேஷன் கொடுக்குற மாதிரி ஸ்டெர்லைஸ் கண்டிஷன் ஏர் கண்டிப்பாக வேணும். அந்த ஸ்டெர்லைஸ் கண்டிஷன் ஏர் இருக்கக்கூடிய லேபுக்கு பேர் தான் லேமினார் ஏர்ப்ளோ சேம்பர். தேர் ஆர் மோர் எஃபிஷியன்ட் இன் பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் இன் ஏசெப்டிக் கண்டிஷன். இந்த கல்ச்சர்ஸ் ஃபெசிலிட்டியில் மேக்ஸிமம் 20 to 28 டிகிரி ஹீட்டர் கொடுக்கக்கூடிய கல்ச்சர் டியூப்ஸ் கெப்பாசிட்டி உள்ள டியூப்ஸ் வேணும். லைட் இன்டென்சிட்டி வந்து 2400 கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். ஃபோட்டோ பீரியடுங்கிறது லைட்டும் வேணும், டார்க் ஆகணும். 8 hours டார்க்கு, 16 hours லைட், 8 hours டார்க்னஸ் கண்டிப்பாக வேணும். ஹியூமிடிட்டி ஈரப்பதம் 60% வேணும். ஸோ இதெல்லாம் நிறைஞ்சதை தான் ஒரு டெக்னிக்கல் லெபார்ட்ரி இன் திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம லேப் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ண போகிறோம், ஒரு பிளான்ட் growth எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம். அதில் பாயிண்ட் நம்பர் 1 ஸ்டெர்லைசேஷன், நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டெர்லைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது டு கெட் அவுட் ரிஜிட் ஆஃப் த மைக்ரோப்ஸே இருக்கக்கூடாது. சுத்தமாக மைக்ரோப்ஸ் க்ளீனாக இல்லாமல் இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட்டில் நம்ம வந்து லெபார்ட்டரியில் நம்ம திசுவை கல்ச்சர் பண்ண போகிறோம். அந்த மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா, ஃபங்கல், இந்த கல்ச்சர் மீடியம் அண்ட் வெசல்ஸ் இன் எக்ஸ்பிளான்ட் இந்த மூணுலேயும் இருக்கக்கூடாது. எக்ஸ்பிளான்ட்டுங்கிறது எடுத்துக்கூடிய பிளான்ட் பார்ட். வெசல்ஸ் அப்படிங்கிறது எங்கே கல்ச்சர் பண்ணுறியோ, இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு கொடுத்துருப்பான் பாட்டிலாக கொடுத்துருப்பாங்க இது மாதிரி. இப்போ இந்த கிளாஸ் வாஸ்லையும் இந்த கிளாஸ் வாஸு இந்த கண்டெய்னர் எதுலேயுமே நமக்கு வந்து மைக்ரோப்ஸே இருக்கக்கூடாது. வித்து இந்த ஸ்டாண்டில் முதற்கொண்டு மைக்ரோப்ஸ் இல்லாத இடத்த உருவாக்கணும். அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு first of all the sterilization technique to get rid out of the microbes and bacteria fungi from culture மீடியத்தில், வெசல்ஸில், எக்ஸ்பிளான்ட்டில் மூணுலேயுமே மைக்ரோப்ஸுங்கிறது இருக்கக்கூடாது. நம்மளோட ஹேண்ட் கூட நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும். மவுத்துலேருந்து மைக்ரோப்ஸ் வரனால மவுத்தையும் கவர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மெயின்டைன் இன் ஏசெப்டிக் என்வாமெண்ட்டில் நம்ம க்ரோத் பண்ணணும். ஏசெப்டிக் அப்படின்றப்ப நமக்கு வந்து மைக்ரோப்ஸே இல்லாத ஒரு நிலையை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வாமெண்ட். டியூரிங் த விட்ரோ திசு கல்ச்சர் மெயின்டைன்ஸ் ஏசெப்டிக் கண்ட்ரோல்டு கண்டிஷன் டு ஸ்டெர்லைஸ் த கிளீனிங் ஆஃப் கிளாஸ் வாஸ். ஃபோர்ஷிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவோம்ல, ஃபோர்ஷிப்ஸு நம்ம ஸ்பூன் மாதிரி இருக்கும். தென் ஸ்கேல்ஃபில்ஸ், ஃபோர்சஸ் அண்ட் ஸ்கேல்ஃபில்ஸ் இது வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கண்ணாடிக்கெலாம் இடுக்கி, கத்தி, இது எல்லாமே வந்து எல்லா கண்டெய்னரும் கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். த இன்வெட் ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷன் இன் 15 hours 15 minutesக்கு 121 டிகிரி சென்டிகிரேடில் இந்த கிளாஸ் வாஸு, ஸ்போர்ஷிப்ஸு, ஸ்கேல்ஸு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணி வச்சுக்கணும். தென் ஆட்டோமேட்டிக்கலி தேர் ஆர் கூல் இன் 15 to 30 minutes. 15 minutesல வந்து 15 to 30 minutes வந்து நம்ம அதை வந்து ஆட்படுத்தி வைக்கணும். தென் அதை யூஸ் பண்ணிவிட்டு 70% எத்தனாலில் இதை வந்து டிப் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை கூல் பண்ணிடணும். கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸை 15 to 30 minutesக்கு 121 டிகிரி சென்டிகிரேடில் ஹீட் பண்ணுறோம். தென் அதை 70% ஆல்கஹாலில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் வாஸில் கண்டிப்பாக மைக்ரோப்ஸே இருக்காது. டு கெட் ரிட் அவுட் ஆஃப் த மைக்ரோப்ஸ். செகண்ட் ஒன் ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம்னா வளர்ப்பு களன். இந்த வளர்ப்பு களத்துலையும் அந்த ரூம் நம்ம காமிச்சோன்னா இப்போ அந்த ரூம்லேயுமே மைக்ரோப்ஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம். அதோட ஃப்ளோரு, வால், அந்த சுவர்கள், அது எல்லாமே வென்டிலேட்டர்ஸு எல்லாத்தையுமே நம்ம 2% சோடியம் ஹைப்போக்ளோரைடு எடுத்துக்கலாம் அல்லது 95% எத்தனால் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். தென் கேபினெட் ஆஃப் லேமினார் ஏர்ப்ளோ சேம்பர், அதுக்கப்புறம் லேமினார் ஏர்ப்ளோ சேம்பரால் அதை வந்து யூவி ரேடியேஷனுக்கு நம்ம 15 times யூவி ரேடியேஷன் அந்த ரூமில் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது அந்த ரூம்லேயே கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒன் நியூட்ரியன் மீடியம். நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிறோம்ல, அந்த சொல்யூஷன் இந்த பிளான்ட் க்ரோத் கல்ச்சர் ஆகிறதுக்கு நம்ம எப்படி ஹார்லிக்ஸு, போன்விட்டா அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி பிளான்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் கல்ச்சர் வைக்கிறோம். சொல்யூஷன் வடிவில் இந்த மீடியம் இருக்கும். இந்த மீடியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம்.
ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய மீடியம் எந்தெந்த மாதிரி மீடியத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். த மீடியம் ஆஃப் த நியூட்ரியன் மீடியம் தேர் ஆர் யூஸ்ட் as த விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் தென் ஹார்மோன்ஸ். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். அமினோ ஆசிட்ஸு, விட்டமின்ஸு அண்ட் தென் மினரல்ஸு, பிளான்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்டு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக வேணும். அதான் நியூட்ரியன் மீடியம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்ச்சர் மீடியத்தில் வந்து எல்லாமே கிளாஸ் வேர்ஸு ப்ளஸ் வந்து காட்டன், அது வந்து நாட் அப்சார்பிங் காட்டன், அந்த பருத்தி மாதிரி இருக்கக்கூடிய காட்டன் எடுத்துக்கிறோம். தென் பிளாஸ்டிக் கவர் கண்டிப்பாக இருக்கணும், பிளாக் பண்ணி வச்சுக்க. தென் அதில் வந்து 15 to 30 மினிட்ஸ்க்கு அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆட்டோக்ளேவ் அண்ட் தென் த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், தாவரத்தோட சாறு. இப்போ வேறு தக்காளி எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணால் தக்காளி சாறு கிடைக்கும், கொத்தமல்லி எடுத்து அரைச்சோம்னா கொத்தமல்லி சாறு இருக்கும். அந்த மாதிரி பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். தென் விட்டமின்ஸ் அண்ட் தென் அமினோ ஆசிட்ஸ் இன் தென் ஹார்மோன்ஸ் அண்ட் தென் 0.2%ல் மில்லிஃபோர்ட் ஃபில்ட்ரேஷன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட 0.2 நேனோமீட்டருக்கு 4 ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் வழியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பிளான்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணும்போது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நுண்ணுயிர் நீக்கம் வந்து அந்த இடத்துல செஞ்சிடறோம். அதாவது நம்ம கெட் அவுட் ஆஃப் த ரிஜிட் ஆஃப் மைக்ரோப்ஸு. இந்த மாதிரி மைக்ரோப்ஸை நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல லேமினார் ஏர்ப்ளோ சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழில் வந்து காற்று பாய்வு அறை, காற்று கொடுக்கக்கூடிய அறைன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி காற்று கொடுக்கக்கூடிய அறையில் வந்து இந்த மாதிரி நியூட்ரிஷன் மீடியம் எல்லாத்தையும் நம்ம அங்கே போய் வைக்கணும். ஸோ என்னென்ன மீடியம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், விட்டமின்ஸு, அமினோ ஆசிட், ஹார்மோன்ஸு, இதெல்லாம் ஸ்டெரிலைட் பண்ணி எந்த ஃபில்ட்ரேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மில்லிஃபோர் ஃபில்ட்ரேஷனில். இது எத்தனை கெப்பாசிட்டி கொண்டது அப்படின்னா 0.2 நேனோமீட்டர் போர் டயாமீட்டர் கொண்டது இந்த நியூட்ரிஷன் மீடியம். இந்த நியூட்ரியன் மீடியம் இதில் நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்பிளான்ட் கல்ச்சர் பண்ணுறோம். எக்ஸ்பிளான்னா ஒரு பிளான்ட் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். வார்ம் புக்கில் பிளான்ட் மெட்டீரியலாக லீஃபை தான் கொடுத்துருக்கான். அப்போ லீஃபை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த பார்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்டபிள் யுவர் சாய்ஸ் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்னா பிளான்ட் தான், ஆனால் லெபார்ட்டரிக்கு நம்ம யூஸ் பண்ண உடனே இப்போ தொட்டி செடி வச்சுருக்கோம். திஸ் இஸ் எ பாட்டட் பிளான்ட். அந்த பாட்டட் பிளான்ட்டை நீங்கள் லெபார்ட்டரிக்கு கொண்டு வர எதுக்காகனா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறனால த சேம் பாட்டட் பிளான்ட் ஆர் எக்ஸ்பிளான்ட்டு. இந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டர்ஸில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் 0.1% மெர்க்குரி குளோரைடை யூஸ் பண்ணிக்கணும். 0.1% மெர்க்குரி குளோரைடை யூஸ் பண்ணிக்கிட்டு 70% ஆல்கஹால் கொண்டு அந்த மைக்ரோப்ஸை ரிட் அவுட் பண்ணணும். ஸோ ரிட் அவுட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் லேமினார் ஏர்ப்ளோ சேம்பருக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ 2 பாயிண்ட்டு 0.1% மெர்க்குரி குளோரைடு, 70% எத்தனால் டு அண்டர் த ஏசெப்டிக் கண்டிஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்டை கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் இந்த பிளான்ட் க்ரோத்தை வந்து இன்னும் இவ்வளோ நேரம் நம்ம லேபை க்ளீன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளான்ட்டை க்ளீன் பண்ணோம், கிளாஸ் வாஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கோம். என்னென்ன மீடியம் கொடுக்க போகிறோமோ அந்த மீடியத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ராக்ட் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ராக்ட் மீடியம் அப்படின்னா இன் சக்ஸஸ்ஃபுல் பிளான்ட் திசு கல்ச்சர் தேர் ஆர் எ மெனி மோர் க்ரோத் மீடியம் ஆர் ப்ரெசன்ட். தேர் ஆர் க்ரோத் ரெகுலேட்டர் ஆர் க்ரோத் ப்ரமோட்டர் ஆர் க்ரோத் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னா வளர்ச்சியை முறைப்படுத்தக்கூடிய ஹார்மோன். இதெல்லாமே அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸால் வரக்கூடியது. ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா சில பிளான்ட் இப்போ முருங்கை மரம்னா சில முருங்கைக்காய் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், சில முருங்கைக்காய் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஹார்மோனல் சேஞ்சஸ். அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் கண்டிப்பாக ஹார்மோன் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் தான் நம்ம 3ஆக டிவைட் பண்ணுறோம். க்ரோத் ரெகுலேட்டர், க்ரோத் இன்ஹிபிட்டார், க்ரோத் ப்ரமோட்டார்னு. டோட்டலாக இதை வந்து க்ரோத் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ரோத் மீடியத்துக்கு நம்ம டெம்பரேச்சர், pH, லைட்டு, ஹியூமிடிட்டி, ஸோ இது எல்லாமே மெயின்டெனாக இருந்தால் தான் ஒரு பிளான்ட் வந்து லேபில் க்ரோத் ஆக முடியும். தேர் ஆர் எ சூட்டபிள் நியூட்ரியன் மீடியத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். எந்தெந்த மீடியம் பிளான்ட் க்ரோத்தை கல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாலாம் தேர் ஆர் MS மீடியம் அப்படின்றது இருக்குது. எம்எஸ்க்கு அப்ரிவேஷன் முராஸ்கி மற்றும் ஹூக் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் MS மீடியம் 1962 கண்டுபிடிச்சாங்க. தென் இதில் அதிக அளவுக்கு விட்டமின்ஸும்
ஹார்மோன்ஸும் இருக்குது. தென் கார்பன் மெட்டீரியல் அதிக அளவில் இருக்குது. செகண்ட் ஒன் எம்எஸ் மீடியத்துக்கு அப்புறம் B5 மீடியம். B5னா கேம்பர்க்கு மீடியத்தை தான் B5ன்னு கொடுத்துருக்காங்க. இது 1968 இருக்குது. ஒயிட் அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால ஒயிட் மீடியம், நிச் அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால நிச் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனி மோர் growth மீடியம் ஆர் அவைலபிள் இன் திசு கல்ச்சர். இதில் அதிக அளவு சக்ஸஸ் பண்ண மீடியம் எதுன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் மீடியம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு பிளான்ட் growth ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். கார்பன், ஜிங்க், நம்ம மைக்ரோ எலமெண்ட், மேக்ரோ எலமெண்ட்னு லோயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். அந்த மினரல்ஸ் எலமெண்ட் எல்லாமே இதில் கலந்துருக்கும். இது போக ஆக்சின், ஜிப்ரலின் அப்படின்ற பிளான்ட் ஹார்மோன் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே லிக்விட் மீடியமில் இருக்கும். இந்த லிக்விட் மீடியமை நம்ம சாலிடாக மாற்றுறதுக்கு சொலிடிஃபையிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த சொலிடிஃபையிங் ஏஜென்ட்டு தான் நமக்கு வந்து அகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அகார் மீடியம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஒரு லிக்விட் மீடியம் வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. வாட் மீன் பை ஆக்ரோ அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு சீவிட்ஸ் ஆல்கேவிலிருந்து அப்டைன் பண்ணப்படுது. அதோட மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸு தான் நம்ம அகாரா யூஸ் பண்ணுறோம். இது ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸு. இட் ப்ரெசன்ட் இன் ஏ கெமிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் பாலிசாக்கரைடு. இது என்ன காம்பவுண்டர் ஆனது அப்படின்னா பாலிசாக்கரைட். இது வந்து கடல் பாசியிலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய மியூசிலேஜனஸ் பொருட்கள் தான் இந்த அகார் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் சொலிடிஃபையிங் ஏஜென்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க. சொலிடிஃபையிங் ஏஜென்ட் ஆஃப் த திசு கல்ச்சர் எதுன்னு கேட்டால் அகார் மீடியம். இப்போ வந்து நம்ம என்னென்ன கெமிக்கல் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒன் கண்ட்ரோல்டு கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன் வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு நம்ம pH பார்க்கணும். pH பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீஃப் எடுத்துக்கணும் அப்படின்னா லீஃபை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். கிரைண்ட் பண்ணால் நமக்கு சட்னி மாதிரி கிடைக்கும். அந்த கிரைண்ட் பண்ணுற சொல்யூஷனில் நம்மளோட pH அளவு என்னன்னு பார்க்குறோம். pH வந்து மேக்ஸிமம் 5 to 6% இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதோட ஹீட்டு டெம்பரேச்சர் பார்க்கணும். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் க்ரோத் ஆகிறதுக்கு 25 டிகிரி சென்டிகிரேட் +or-2 2% அதிகமாகவும் இருக்கலாம், 2% கம்மியாகவும் இருக்கலாம். தேர் ஆர் ஆப்டிமல் க்ரோத் இன் பிளான்ட் திசு கல்ச்சர். அது டிபெண்டிங் அப்போ அந்த பிளான்ட் மெட்டீரியலை பொறுத்து அதிகரிக்கிறது குறையுது, பிளான்ட் மெட்டீரியலை பொறுத்து. தென் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. 50 to 60% ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணும் ஹியூமிடிட்டி. தென் 1000 லக்ஸ் இன்டென்சிட்டி, 16 hours லைட்டு, 16 hours டார்க்கு கண்டிப்பாக இருக்கணும். அதான் 16 hours லைட், 16 hours காஸ். ஃபோட்டோ பீரியட்ஸ் மீன்ஸ் லைட் அண்ட் டார்க் பீரியட். ஏரேஷன், காற்றோட்டம் வேணும். இந்த காற்றோட்டம் அப்படிங்கிறது இந்த கல்ச்சர் டியூபுக்கு ஷேக்கிங் ஆர் ஃப்ளாஸ்க் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஸ்க்கு ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாம் போய் அங்கே ஷேக் பண்ணிகிட்டே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஷேக்கர் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா டியூ டு த ஏரேஷனுக்காக வேணும். இது ஃபில்டர் ஸ்டெரிலைசேஷன் ஏர். இட் ப்ரெசன்ட் இன் லேமினார் ஏர் பிலோ சேம்பர். ஸோ இவ்வளோ டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது கேலஸ் வந்து இன்டக்ஷன் ஆகும். கேலஸ் வந்து தூண்டப்படும். இன்டக்ஷன் ஆஃப் கேலஸ். கேலஸ் அப்படின்றது மேபி 1 or 2 சென்டிமீட்டர் ஸ்டெரைல் செக்மெண்ட்டு. நீ லீஃபை செலக்ட் பண்ணாலும் சரி, ஸ்டெம் செலக்ட் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு டியூபரை செலக்ட் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு எக்ஸ்பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அது கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நம்ம க்ரோத் பண்ணுறோம். க்ரோத் பண்ணதுக்கப்புறம் இது 25 டிகிரி +or-2 டிகிரி சென்டிகிரேடும், 12 hours லைட் கொடுக்குறோம், 12 hours டார்க்னஸ், அதாவது 24 hours யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கெமிக்கல் காம்பவுண்டை ஆட் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கேலஸ் கிடைக்கும். ஒரு சிங்கிள் செல், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செல் டெவலப் இன்டு குரூப் ஆஃப் செல், ஏகப்பட்ட செல்கள் இருக்கிற மாதிரி குரூப் ஆஃப் செல் கிடைக்கும். The callus means unorganized mass of undifferentiated, very very important 2 mark. Calyx is a unorganized mass of undifferentiated tissue like structure. This is a callus. Callusல இருந்து கேலஸ் இருக்குது. கேலஸ்க்கு நாம் வந்து ஆக்சின் கொடுக்குறோம், ப்ளஸ் ஜிப்ரலின் கொடுக்குறோம், ப்ளஸ் சைட்டோகைனின் கொடுக்குறோம். இதெல்லாம் க்ரோத் ஹார்மோன். இதெல்லாமே லிக்விட் கண்டிஷனில் நம்ம டெஸ்ட் டியூப்பில் இந்த இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிக்விட் கண்டிஷனில் டெஸ்ட் டியூப்பில் இப்படி மாதிரி ஊற்றுறோம். ஸோ ஒரு கேலஸ்க்கு நம்ம வந்து ஆக்சின் சைட்டோகைனின் கொடுக்குறனால கேலஸ் டு டெவலப் இன்டு எம்ப்ரியாய்ட்ஸ். எம்ப்ரியாய்ஸ் மீன்ஸ் ஆய்ஸ் அப்படின்னாவே லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எம்ப்ரியாய்ஸ் மீன்ஸ் எம்ப்ரியோ லைக் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் ஏ எம்ப்ரியோஜெனிசிஸ், கரு உருவாக்கம். த கேலஸ் அண்டர்கோஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு somatic embryo. This is இந்த திசு கல்ச்சர் டெக்னிக்கு இன்னொரு பேர் somatic embryogenesis அப்படின்னு சொல்லுவோம். இந்த somatic கேலஸ்க்கு பேர் somatic embryo அப்படின்னு அர்த்தம். இந்த கேலஸ்க்கு பேர் somatic embryo. இந்த ப்ராசஸ்க்கு பேர், திசு கல்ச்சர் டெக்னிக் பேர் somatic hybridization process அல்லது somatic
திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த கேலஸ்க்கு பேர் தான் சொமேட்டிக் எம்ப்ரியோ. எம்ப்ரியாய்ஸ் அப்படின்னாவே, ஆய்ட்ஸ் அப்படின்னாவே மீனிங் லைக் ஸ்ட்ரக்சர். இது எம்ப்ரியோ மாதிரி இருக்கனால எம்ப்ரியோ லைக் ஸ்ட்ரக்சர். இந்த கேலஸ்க்கு சைட்டோகைனின் ஆக்சின் கொடுக்கறனால இது வந்து ஷூட்டாகவும் ரூட்டாகவும் ஃபர்தராக க்ரோத் ஆகுது. திஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்ட் அஸ் எம்ப்ரியாய்ஸ். கேலஸ் மீன்ஸ் அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் திசு. இது ரூட் போர்ஷனா ஸ்டெம் போர்ஷனான்னு எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் அன்ஆர்கனைஸ்டு, ஆர்கனே கிடையாது, குரூப் ஆஃப் செல். ஆனால் அன்டிஃபரன்ஷியேட்டட், இது ரூட்டாக ஸ்டெம்மான்னு டிஃப்ரெண்ட் ஆகாத ஒன்று. அதனால தான் அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் திசு ஆர் கால்ட் அஸ் கேலஸ். இது 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கேலஸ் கொஷினை 3 மார்க்கில் கேட்கலாம். இப்போ எம்ப்ரியோ நமக்கு கிடச்சிச்சு. இந்த எம்ப்ரியோலேருந்து நம்ம வந்து ஷூட்டு ரூட்டும் நம்ம ஆக்சின் சைட்டோகைன் கொடுத்து ஷூட்டு ரூட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஃபர்தராக இதை வந்து நம்ம எங்கே கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்வாமெண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ என்வாமெண்ட்டுக்கு கொண்டு வரப்போது இந்த என்வாமெண்ட்டில் வந்து சின்ன சின்ன பிளான்ட்லெட்டு க்ரோத் நமக்கு உருவாயிடும். ஸோ இந்த சின்ன சின்ன க்ரோத்லெட்டை அப்படியே நம்ம வந்து தோட்டத்தில் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து கருகி போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறோம், இந்த இது இப்போது சின்ன பிளான்ட்லெட் கிடச்சதுக்கப்புறம் என்ன டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் எ ஹார்னிங் மெத்தட். த பிளான்ட்லெட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெபார்ட்டரியில் க்ரோத்தான ஒரு பிளான்ட்லெட்ஸு கொஞ்சம் கால் கழித்து தான் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தான் அது வந்து நல்ல கடினமான ஒரு பிளான்ட்டாக உருவாகும். ஸோ இன் திஸ் பிளான்ட்லெட் டு டிரான்ஸ்ஃபர்ட் இன் த க்ரீன் ஹவுஸ் ஆர் ஹார்னிங் சேம்பர், க்ரீன் ஹவுஸ்க்கு கொண்டு வரோம். க்ரீன் ஹவுஸில் அதோட கண்ணாடி கிளாஸ் வேர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய லைட் பட்டு தான் அந்த பிளான்ட் வந்து ஃபர்தராக க்ரோத் ஆகும். ஸோ கேர்னிங் அப்படிங்கிறது டு எக்ஸ்போஸ் இன் டு த இன்விட்ரோ பிளான்ட்லெட்ஸ் to humidity in a chamber. This process are called as accumulation. Accumulation na ஃபஸ்ட்டு லெபார்ட்டரியிலேருந்து கொண்டு வந்த ஒரு என்டையர் பிளான்ட்டை க்ரீன் ஹவுஸ் ஹோமில் வைக்கிறோம். ஆஃப்டர்வேர்ட்ஸ் அதுக்கு வந்து லைட்டு நமக்கு இன்டென்சிட்டி கிடைக்கும். ஸோ அந்த லைட் கிடைச்ச உடனே மறுபடியும் ஒரு டியூரிங் பீரியட்ஸ் அது டிபெண்டிங் அப்பான் த பிளான்ட்லெட்டை பொறுத்து அதில் ஹியூமிடிட்டி ப்ளஸ் வந்து லைட் ரெண்டுமே கிடைக்கும். கொஞ்ச நாள் நம்ம ஒரு 15 days இப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பிளான்ட்லெட் ஏற்கனவே பிளான்ட்லெட் க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் டு க்ரோ இன்டு அண்டர் நார்மல் ஃபீல்டு கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அக்கமனைசேஷன், கடினமாக்கல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளான்ட் திசு கல்ச்சர் டெக்னிக் அப்படின்றது மொத்தம் 4 ஸ்டெப்பில் நமக்கு நடக்கக்கூடியது. ஸ்டெரிலைசேஷன் மெத்தட், அண்ட் தென் மீடியம் ப்ரிப்ரேஷன், அண்ட் தென் க்ரோத் இன்டென்சிட்டி, அதாவது கல்ச்சர் கண்டிஷன்னு சொல்லுவோம், தென் கேலஸ் உருவாக்கம்னு சொல்லுவோம், அப்புறம் எம்ப்ரியோஜெனிசிஸ், தென் ஹார்னிங் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் மூலமாக ஒரு சிங்கிள் செல் டெவலப் இன்ட்டு என்டையர் பிளான்ட்டாக க்ரோத் ஆகும்.